ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிளாத்தில் வந்து ஒரு சில டைம் மிஷினில் வேண்டாம், கையில் நம்ம தையல் போடுவோம் அவசரத்துக்கு. ஸோ அதுக்காக ஸ்ட்ரைட் லைனில் வந்து நம்ம வந்து தையல் போட போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நூல் எடுத்து அதில் வந்து நாட் போட்டுக்கோங்க. ஊசியில் கோர்த்துட்டு நாட் எப்படி போடணுன்னா, இப்போ நான் செஞ்ச மாதிரி ஒரு ஆள்காட்டி விரலில் ஒரு விரல் அளவுக்கு ரவுண்டாக சுற்றிட்டு லைட்டாக அதை பெருவிரலில் நகட்டிட்டு வந்து முனியில் விட்டுட்டு ஒரு இழுத்துட்டங்கன்னா நாட் விழுந்துடும். ஸோ நாட் விழுந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கிளாத் எடுத்து அந்த கிளாத்தில் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்காக. ஸோ நாட் அடிப்பக்கத்துலேருந்து ஊசியை வந்து நம்ம மேல் பக்கமாக எடுக்கணும். எடுத்துட்டு அதை வந்து நேராக எடுத்து அதிலேருந்து லைட்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்ளே விட்டு 2வது மேலே கூடி கொஞ்சம் கேப் விட்டு எடுக்கணும். ஸோ இதை மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒவ்வொன்றா எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒவ்வொன்றா எடுக்கணும் அப்படின்றது வந்து பிகினர்ஸுக்கு தான். ஸோ வந்து இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் கழியும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இதை மாதிரி ஒரு சில டைம் தச்சு பழகுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி இருக்கும்போது மிஷினு நம்ம கரண்ட் இல்லாமல் மிஷினே இல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த மாதிரி கைத்தையலே போட்டுக்கிடலாம். நான்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து கைத்தையல் தான் போட்டேன். அதாவது பெட்டு கவர் முதற்கொண்டு நான் கைத்தையல் போட்டே தைச்சிருக்கேன். ஸோ அதை மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு நாட்டாக போட்டு ஒரு பக்கம் லைட்டாக உள்ளே விட்டு இந்த வீடியோவில் பாருங்கள், நல்லா தெளிவாக தெரியும். அந்த த்ரெட்டு வந்து மேலே இருக்கிற பக்கம் டார்க்காகவும், த்ரெட்டு அடிப்பக்கம் இருக்கிற பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல கிளாத்தே இருக்காது, அதாவது த்ரெட்டு இருக்காது. ஸோ இதை மாதிரி பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்பீடாக போயிடுவோம். எப்படின்னா, நம்ம ஒரு தடவை குத்தி மேலே எடுத்து 2வது உள்ளே குத்தி 2வது மேலே எடுத்து 2வது உள்ளே குத்தி 2வது மேலே எடுத்து மொத்தமாக வெளியே நூலை எடுக்காமல் ஒரே ஊசியில் அப்படி உள்ளே விட்டு எடுத்து மொத்தமாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா, ஊசியை பிடிச்சி மேலே இழுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு இந்த வேலை முடிச்சிடும். இவ்வளோ லேட் ஆகாது. ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம வந்து தையல் போட்டுடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சிங் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நீங்கள் எதுனாலும் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை ரவுண்டாகவும் பண்ணிக்கரலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கையிலேயே சீக்கிரமாக பண்ணுற மாதிரி உள்ளது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் வந்து ஹெம்மிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறேன். ஹெம்மிங் பண்ணுறது வந்து எதுக்குன்னா, நம்மளுக்கு ப்ளவுஸ் இதுகள்லாம் பார்க்குறதுக்காக. ப்ளவுஸ் இதுகள் ஸ்லீவு நெக் டிசைனில் வந்து ஒரு சிலர் ஹெம்மிங் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம கைத்தையல் என்ன ஆனாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கரலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு நாட் போடணும். எதுக்காக அப்படின்னா, நாட் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து இப்போ லைட்டாக நம்ம இழுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து நேராக அந்த லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் கிளாத்து சுருங்கிடும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இடையில நம்ம நிப்பாட்டிட்டு லைட்டாக ஊசியை உள்ளே கொடுத்து நம்ம நாட் போட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு 2 சுற்று ஊசியை சுற்றி எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது போகாது. ஸோ இந்த பாருங்கள், ஸ்டார்டிங் வந்து ஒவ்வொன்றா நான் போட்டேன்னா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா, ஒரே ஊசியிலையே எத்தனை தடவை உள்ளே குத்தி எடுக்கிறேன்னு பாருங்களேன். அதே மாதிரி நீங்கள் எடுத்தங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வேலை முடியும். இந்த பார்த்தீங்களா, அடுத்து உள்ளே, அடுத்து வெளியே, அடுத்து உள்ளே, அடுத்து வெளியே. இப்போ குத்திட்டு ஊசியை அடிப்பக்கமாக கொண்டு போயிட்டு இது வந்து நாட் போடுறது. ஸோ நாட் போடுறத பார்த்துக்கோங்க. அடிப்பக்கமாக ஊசியை கொண்டு போயிட்டு அடிப்பக்கத்தில் வச்சு நம்ம வந்து இப்போ வந்து த்ரெட்டை வந்து நாட் போட போகிறோம். ஸோ லைட்டாக உள்ளே கூடி குத்தி வெளியே எடுத்து லைட்டாக கொஞ்சம் அந்த ஹோல் போடுறதுக்காக, அதாவது நாட் போடுறதுக்காக லைட்டாக குத்தி எடுத்துகிட்டு அந்த பேக் சைடு நூல் இருக்கும் தெரியுமா, அதை எடுத்து ஒரு 3 சுற்று இல்லை 2 சுற்று சுற்றிட்டு மெதுவாக பொறுமையாக உட்காந்து அதை நீங்கள் இழுத்தங்கன்னா நாட் விழுந்துடும். அடுத்து நீங்கள் வெட்டினாலும் அந்த நாட் போகாது. அடுத்து நீங்கள் பிரித்து அதை கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அந்த நாட் போகும். ஸோ இப்போ நம்மளுக்கு நாட் விழுந்துருச்சு. நீங்கள் காரணத்துக்கு அந்த நாட் வந்து கட் ஆகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கட்டிங். இது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.